அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் குரலகம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் சிவசண்முகம். உலகம் தழிய தொட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு. குறளோட பொருள்: உலகை நட்பாக்கிக் கொள்வது அறிவு ஆகும். நட்பின் ஆரம்பத்தில் பெரிதாக மகிழ்வதும் நாளடைவில் வாடுவதும் இல்லாமல் எப்போதும் ஒரே சீராக இருப்பதும் அறிவு ஆகும். டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பாலிட்டி கொஷின் பேங்க் சீரீஸோட டே 5 வீடியோ. ஸோ மறக்காமல் எல்லாருமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிபிஎஸ்பியின் முன்மாதிரி என அழைக்கப்படுவது எது? அறிவுறுத்தல் செயல்கருவி 1935. தென் ஒரு ஆர்டிக்கல், டிபிஎஸ்பியை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என கூறும் ஆர்டிக்கல் 37. தென் நெக்ஸ்ட் கொஷின், டிபிஎஸ்பி மற்றும் அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் மனசாட்சி என கூறியவர் யார்? ஆன்சர்: கிரான்வில் ஆஸ்டின். தென் நெக்ஸ்ட் கொஷின், அரசு நலன் சார்ந்த முக்கிய சரத்துக்கள். சரத்து 44 பொது சிவில் சட்டம் பற்றியது. சரத்து 46 நலிவடைந்த பிரிவினரின் கல்வி பொருளாதாரம் பற்றியது. சரத்து 47 பொது சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து பற்றியது. தென் நெக்ஸ்ட் கொஷின், டிபிஎஸ்பி ஆனது அடிப்படை உரிமைகளை தாண்டி செயல்படக்கூடாது என கூறிய தீர்ப்பு. செண்பகம் துரைராஜன் வழக்கு 1951. தென் நெக்ஸ்ட் கொஷின், பிராமணர் அல்லாதோர் அனைவருக்கும் அரசு பணி, அதாவது குறைந்தபட்ச கல்வி தகுதி இருந்தாலே போதும் அப்படின்னு சொன்னது வகுப்புவார பிரதிநிதித்துவ அரசாணை 1921. தென் நெக்ஸ்ட் கொஷின், பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள் ஒரு காலவரிசை. தடுப்பு காவல் சட்டம் 1950. உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் மிசா 1971. தேச பாதுகாப்பு சட்டம் 1980. தீவிரவாத தடுப்பு சட்டம், சம்டைம்ஸ் பயங்கரவாத தடுப்பு சட்டம்னு சொல்லுவாங்க, 2002. த நெக்ஸ்ட் கொஷின், அடிப்படை கடமைகள் தொடர்பாக போடப்பட்ட கமிட்டி எது? ஸ்வரன் சிங் கமிட்டி. அவங்க 11 பரிந்துரைகள் வழங்கியிருப்பாங்க. அதில் 3 பரிந்துரைகள் நீங்களாக, 8 பரிந்துரைகளை கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா 2 பரிந்துரை சேர்த்து 10 பரிந்துரையாக 42வது சட்ட திருத்தத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. தென் 86வது அமெண்ட்மெண்ட் 2002 ஒரு அடிப்படை கடமையை ஆட் பண்ணியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் கொஷின் ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஷின் தான். அடிப்படை கடமையை நீதிமன்றம் மூலம் நிலைநாட்ட முடியுமா? முடியாது. இந்த அடிப்படை கடமையானது வெளிநாட்டவருக்கும் பொருந்துமா? ஃபால்ஸ். இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும். தென் நெக்ஸ்ட் கொஷின், அடிப்படை கடமை பற்றிய வர்மா கமிட்டி 1999. தென் நெக்ஸ்ட் கொஷின், அவ்வளோதான், கொஷின் முடிஞ்சது. சில கண்டென்ட் கொஷின் ரீதியாகவும் சில கண்டென்ட் நோட்ஸ் ரீதியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. கவனமாக படிங்க, ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.